போராடுவோம் 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 போராடுவோம். பணி நிரந்தரம் கிடைக்கும் வரை போராடுவோம். பணி நிரந்தரம் கிடைக்கும் வரை போராடுவோம். போராடுவோம் 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 போராடுவோம். மேடம் மேடம் மேடம், வரை போராடு. நியாயம் கிடைக்கிற வரை போராடுங்க. முதல்ல இந்த போராட்டம் நியாயம் இதெல்லாம் எதுக்காண்டி போராடுறீங்க அதை சொல்லுங்க. தம்பி, இவங்க வீட்டு கக்கூச கழுவுறதுக்கு இங்க ஏதாவது பிரச்சனை, இந்த குப்பையெல்லாம் கையில அள்ளி போடுறதுக்கெல்லாம் நாங்க வேணும். இன்னைக்கு பாத்தீங்கல்ல தம்பி, எங்களை தனியா இருக்க விக்கிறாங்களாம். எங்களுக்கு வேலை நிரந்தரம் கிடையாது, சம்பளம் நிரந்தரம் கிடையாது. இத்தனை வருஷமா எதுக்காக தம்பி உழைச்சோம்? இந்த நாட்டுக்காக. இந்த கைய பாரு தம்பி, அவ்வளவு குப்பைய எல்லாத்தையும் அள்ளி போட்டுதான் தம்பி, அந்த கையால தான் தம்பி நாங்க சாப்பிடுறோம். நட்டாத்துல விட்டு போயிட்டாங்க தம்பி எங்களை. உங்களுக்கு வேலை நிரந்தரம் இல்லைங்கிறீங்க, பணி நிரந்தரம் இதெல்லாம் சொல்றீங்க. ஆனா நம்ம ஐடி விங்க பாத்தீங்களா, எங்க கட்சி ஐடி விங்கு, அதுல வந்து உங்க அந்த கம்பெனிக்கு நீங்க போய் வேலை பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்டே வெளியிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பாத்தீங்களா இல்லையா? அதெல்லாம் பார்த்துட்டு தான் பேசுறீங்களா? தம்பி, ரோட்ல குப்பை அள்ளுறவளுக்கு ஐடி விங்க பத்தி என்ன தம்பி தெரியும்? எங்களை இத்தனை நாளா போராடுறோமே, ஒரு நாதி வந்து பாக்கல தம்பி, யாருமே வந்து பாக்கல. இந்த அம்மா இருக்கே அந்த மேயரு, நாங்க என்ன கேட்டோமா? எனக்கு டீ வாங்கி கொடுன்னு நான் கேட்டேனா, இல்ல எனக்கு பிரியாணி வாங்கி கொடுன்னு நான் கேட்டேனா? எனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை கொடு, நீதியை கொடுன்னு கேட்டா அதை கொடுக்க மாட்டேங்குது. எங்க முதல்வர் உன்னோட டீ குடிச்சாங்க, காப்பி குடிச்சாங்க, நான் கேட்டேனா? இதெல்லாம் வந்து சொல்லுது தம்பி. இந்த அம்மா வந்து மேயரா இருக்கு, இவ்வளவு இதெல்லாம் பேசுறாங்க தம்பி. எங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கணும், அது வரைக்கும் நாங்க இந்த போராட்டத்தை கலைக்க மாட்டோம். எத்தனை நாள் ஆனாலும் இங்கேதான் உட்காந்துருப்போம். என்னதான் நீங்க சொல்ல வர்றீங்க? கராத்தே பாபு தான் உங்களை வந்து பாத்துட்டு போனார்ல, உங்களை வந்து தளபதியே வந்து பாக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? தம்பி, அவரு யாரு தம்பி எங்களை வந்து பாக்குறதுக்கு? அந்த சுகாதாரத்தை இங்க குப்பை இதெல்லாம் அல்றாங்க பாத்தீங்களா, அந்த அமைச்சர் தானே வந்து பாக்கணும் தம்பி. அவரு அங்க திருச்சியில உட்காந்துக்கிட்டு பிரஸ்ல வேற எதையோ பேசிட்டு இருக்காரு. கோர்ட்ல என்னமோ குத்துருக்காங்க, அது வந்த பிறகுதான் நாங்க இது பண்ணுவோன்றாங்க. கோர்ட்டை கேட்டா தம்பி எங்களை வேலை கேட்டாங்க. அந்த கக்கூஸ் அந்த முனிசிபாலிட்டியில இருக்க இந்த பிரிபன் பில்டிங்ல பாத்ரூம், அத வந்து நாங்க யூஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்தோம். இது என்னமோ பெரிய விஷயம்ன்ற மாதிரி இந்த மேயர் சொல்லுது தம்பி. என்னதான் இருந்தாலும் நீங்க போராட்டம் நடத்துறது தப்பு. ஏன்னா போராட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா போராட்டம் நடத்தலாம். ஆனா நீங்க வரப்போற பிரச்சனைக்காக போராட்டம் நடத்துறீங்க. பிரச்சனை வந்தா தானே போராட்டம் நடத்தணும். எந்த டிவி அவங்க ஆள் அனுப்புனாங்களா உன்ன? இந்த மாதிரிலாம் கேட்க சொல்லி அனுப்புனாங்களா உன்ன? கூட்டத்தை பாத்தில பாடுறா, வகுந்துருவோம். சத்தம் கேக்குதுல்ல? பாருங்க, மக்கள்கிட்ட ஒரு பிரச்சனையை கொண்டு போகணும்னு நினைச்சோம்னா இந்த மாதிரி நம்மள மிரட்டுறாங்க. ஊடகத்தை வந்து எப்படி மிரட்டுறாங்கன்னு பாருங்க. மக்களுடைய குரலை வந்து நம்ம கொண்டு போகணும். போராட்டத்துல வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவனா ஊடக தர்மம்ல, அது இல்ல இது இல்லன்னு. இங்க பாருங்க, எந்த மீடியாக்காரனையும் உள்ள விடாதீங்க. இவனுங்க தான் நம்ம கிடைக்க வேண்டிய நியாயத்தை தடுத்து நிறுத்துறதே. போராடுவோம் 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 போராடுவோம். நியாயம் கிடைக்கும் வரை போராடுவோம். நியாயம் கிடைக்கும் வரை போராடுவோம். ஹாய் பூஜா, ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடி இருந்தீங்க. இப்பதான் மோனிகா சாங் பார்த்தேன், நல்லா அருமையா இருந்துச்சு. கன்ஃபார்ம் நம்ம படத்துலயும் ஒரு சாங் இருக்கு, ஆல்ரெடி நமக்கே தெரியும். நம்ம சாங் வந்து எவ்வளவு பெரிய தலைவரே வீடியோ பாத்தியா? நானும் பார்த்தேன். இப்பதான் மோனிகா படம் பார்த்தேன். அந்த வீடியோ இல்ல, போராட்டம் பண்றாங்க தூய்மை பணியாளர்லாம். இவங்க எதுக்கே போராட்டம் பண்றானுங்க? நல்லா பாரு, என்ன விஷயம்? நம்ம எல்லாம் நமக்கு சாதகமான விஷயம் தான். சரி, நான் ஒண்ணு பண்றேன். இவங்க எல்லாம் போய் கூட்டிட்டு நம்ம பணியூருக்கு வந்துரு. இங்கே கேட்டு நம்ம ஓட்டு கேட்டு தலைவர். அதெல்லாம் செட் ஆகாது தலைவரே. ஏன் ஐயோ, என்னால வெளியெல்லாம் போக முடியாதியா? போனா வந்து அங்க ஃபேன்ஸ் எல்லாம் எவனும் இல்ல. ஃபேன்ஸ் வேற இல்லையா? அப்ப ஒரு 4 பேர் மட்டும் கூட்டிட்டு வா, நம்ம காரை அனுப்பிச்சு விடுறேன். சரியா? நம்ம களத்துக்கு போலாம் தலைவர். களத்துக்கு போய் போறான்னாதான் நமக்கு வெற்றி கிடைக்கும். சரி, அப்ப நான் ஒண்ணு பண்றேன், நம்ம குசி அனுப்பிச்சிடலாம். குசி எங்க? குசி அவரு ரொம்ப பிஸியா, எங்கேயாச்சும் நேரம் நேரத்துல வெளியே போயிடுறாரு. இவர் வேற வந்து அரசியல் குரு வேற சொல்றாரு எங்க போனா. தலைவரே வா தலைவரே, நேர்லயே போயிட்டு 2000 ஓட்டு வேணுமா வேணாமா? முதல்வர் பதவி வேணுமா வேணாமா? வேணும் வேணும். நம்ம தான் வந்து 2026ல வெற்றி. கொஞ்சமாவது வெளியே வா. சும்மா ஆன்லைன்ல வீடியோ பாத்துட்டு இருந்தா எப்படி? இவ்வளவு கூட்டமா இருக்கனுக்காக இன்னொரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் செட் ஆகாது தலைவர். இரு நண்பா, ஏன் கோச்சுக்கிற? போலாம். உனக்கு நாங்க போகணும் அவ்வளவுதானே? ரெடி பண்ணிட்டியா? எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ரெடியா இருக்கா? போலாமா? அங்க போய் என்ன பேசணும்? எதையா பேசு. நீ என்ன வழக்கமா என்னத்த பேசி கிழிச்சிட்டு நீ உசு பேசுறங்க, உம்முனும் கடுப்பேத்துறங்க, அதெல்லாம் நீ தேவலாம் பேசி. நீ வழக்கமா பண்ணுவல அந்த கண்ணாடி இப்படி வச்சுட்டு. ஆமா, இப்படி வச்சுட்டு சைலண்டா இருப்பல்ல, அது பண்ணாலே நீ ஒண்ணும் பேச வேணாம். சரியா? பேசினாலே தேவலாம் பிரச்சனை தான் வருது. ஓகே. ஐயோ, குசியும் இல்ல, என்னால சுத்தமா முடியாதுயா. என்னால முடியவே முடியாது, வெளியே என்னால வரவே முடியாது. என்ன பண்ற? எவ்வளவு வேணா செலவு பண்ணிக்கோ, அவங்கள வந்து நம்ம பணியூர் கூட்டிட்டு வந்துரு. முடியும் முடியும் முடியும். இங்க பாரு, 2026ல அண்ணன் வந்து சிஎம் ஆனதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் நீ தான் பொதுச் செயலாளரே. குசியெல்லாம் அந்த ஒரே காரணத்துக்காக தான் உன் கூட இருக்கேன். நான் போயிட்டு கூட்டு வரேன். சரியா? கூட்டு வா, நான் இங்க இருக்கேன். நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஒழுங்கு நீ வந்து பேசவே பேசாத. ஜஸ்ட் பாத்துட்டு கண்ணாடி கழட்டிட்டு விட்டுரு. சரியா? தேவையெல்லாம் பேசி அதான் பிரச்சனை பண்ணாத. சரி, ஓகே. கண்ணாடியை கழட்டணும். கண்ணாடியை
கட்டணும் ஏமாற்றோம். என்னடி இது, எல்லா தலைவரும் போராட்டம் பண்ணா களத்துல தான் வந்து பாப்பாங்க, இந்த ஆள் என்ன கட்சி ஆபீஸ்க்கு கூப்பிட்டுருக்கான்? என்னடா எனக்கும் தெரியல, ஒருவேளை வர சொல்லிட்டு காசு ஈசு கொடுத்துட்டு கடைக்க சொல்லுவாங்களோ? என்ன இளவுன்னு தெரியல, புதுசா கட்சி வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம். உங்களுக்கு என்னதாம்மா பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு தெரியாம தான் கூப்பிட்டீங்களா? 13 நாள் ஆயிடுச்சு, இது கூட தெரியாமையா வந்து ஏமா உட்கார்ந்துருக்காங்க. தமிழ்நாட்டுல எங்க திரும்பினாலும் பிரச்சனை தான். அதனால வந்திருக்கு. என்ன பிரச்சனை நீங்க உங்க வாயால சொல்லிட்டீங்கன்னா எல்லாரும் தெளிவா புரியும். எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணுங்க, வேலை வேணும். அதை கேட்டுதான் நாங்க நடு ரோட்ல உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு கிடக்குறோம். 1 வருஷம் வெயிட் பண்ண சொல்லுங்க, நம்ம ஆட்சி வந்து பண்ணி. ஏமாமா இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க. 2026 வரட்டும். மே மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே உங்களுக்கு எல்லாம் பார்த்து பண்ணி தரேன். இப்படிதான் 2021லயும் சொன்னாங்க எங்களுக்கு பணி நிரந்தரம் இருக்கும் அப்படின்னு. இப்ப நீங்க வந்துட்டீங்களாக்கும் அடுத்த வாக்குறுதி கொடுக்கறதுக்கு. அம்மா அவங்க சொன்னது வேற, அவங்க வேற கட்சி. நம்ம வந்து புதுசா வெற்றி கழகம், நம்மளுமே வெற்றி மட்டும் தான் நிச்சயம். சரியா? அதனால கன்ஃபார்ம். அப்ப இந்த 1 வருஷமும் சோறு தண்ணி இல்லாம இதே தெருவுல நாங்க உட்காந்துக்கிறோம், நீ கார்ல அங்கிட்டும் இங்கிட்டும் போயின்னு வருவ, அப்படிதானே? அம்மா அது என்ன பிரச்சனைனா, இப்ப நான் வந்து பொது இடத்துல வந்தாலே இன்னொரு ரசிகர்கள் கூட்டம் கூடிடுதுமா. அதனால வந்து ஒரே ஆமா ஆமா கூட்டம் அதிகமாயிருது. அதனால வந்து உங்களுக்கு தான் பிரச்சனை, பப்ளிக் தான் பிரச்சனை ஆகுது. அதனால நான் வந்து வெளியே வரதில்லை. யோ, ஒரு கட்சி தலைவர்னா களத்துக்கு வரணும்யா. களத்துல என்ன நடக்குது, நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு பாடுபடுறோம்ன்றத பாக்கணும். எல்லாமே நான் வந்து மொபைல் போன்ல பாத்துட்டு தான் இருக்கேன். பாரு, நீ பேசுனதுதான் பாக்குறியா? என்னடி இது, இவங்க களத்துக்கு வர சொன்னா என்னையா போன்ல பாத்துட்டு இருக்கேன்றாங்க. இவனுங்களுக்கு ஓட்டம் அம்மா, போட்டாலும் நான் வர கூட்டதுனால எங்க வீட்லயே வந்து 2026 தேர்தல் நடத்தலாம்னு இருக்கேன். வீட்லயே தேர்தலா? ஆமா, நீங்களும் பனையூருக்கு வந்துருங்க. பனையூருக்கு வந்து ஓட்டு போட்டு போங்க. ஓட்டு கேட்கறதா இருந்தா கூட இங்க வாங்க, நான் வந்து ஓட்டு கேட்கறேன். என் வீட்டுக்கு வாங்க, நான் உங்ககிட்ட ஓட்டு கேட்கறேன். ஓட்டு கேக்குறது கூட நீ வர மாட்டே, நாங்க உன் வீட்டுக்கு வந்து கேட்கணும். ஆமா, நான் தான் வந்த கூட்டம் ஆயிடுது. ரசிகர்கள் கூட்டம் வருது, என்னால சமாளிக்க முடியலமா. இங்க பாருங்க, சமாளிக்க முடியாம இவ்வளவு இழைச்சிட்டான் பாருங்க. அப்புறம் ஏன் அரசியலுக்கு வந்து அங்க ரசிகர்களோடயே சேர்ந்து சினிமாலே இருக்க வேண்டியதுதானே? ஷூட்டிங்க்கு டைம் ஆகுது. சொல்ல முடிச்சலாமா? என்னோட கடைசி படம் மனநாயகன்னு ஒரு படம், அதுக்காண்டி போயிட்டு இருக்கேன். சரி, போற வழியில இந்த சென்ட்ரல் இருந்துச்சு. சரி, என்ன பண்றீங்க பார்த்து வந்து. ஆனா கன்ஃபார்ம் கொல்லப்படாதீங்க, எனக்கு மறக்காம ஓட்டு போட்டுருங்க. உங்களுக்காக எல்லா வசதியும் நான் பண்ணி தந்துடுறேன். சரியா? 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 ஓட்டு போட்டுருங்க. அம்மா, நம்ம கட்சி சேலை போட்டிருக்க, உன்னை நான் தனியா கவனிக்கிறேன். சரியா? அந்த அம்மா வந்து பார்த்து விட்டுறேன். சரியா? நன்றிமா, நன்றி. என்னடி கூத்து இது, கூத்தாடிங்கள்கிட்ட எல்லாம் அரசியல குத்தா இப்படிதான் ஆகும் போல் இருக்கே. வணக்கம். வணக்கம். நீங்க தானே போயிட்டு இந்த பனையூர் போயிட்டு வந்தீங்க. தலைவர் என்ன சொல்றாரு? அவர் என்னத்த சொன்னாரு, பேசவே இல்ல. சும்மா போட்ட கண்ணாடி எடுத்து எடுத்து மாட்டிக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு நாங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்க அவருடைய பந்தாக்கு 4 பேரை மட்டும் கூப்பிட்டு வச்சு. அவரு தான் கூப்பிடுறாருன்னா நீங்களும் வெக்கமே இல்லாம அங்க போயிருக்கீங்க. இருக்கிற வேலையை விட்டுட்டு இங்கேயாவது போராடிட்டே இருக்கலாம். தம்பி, நாங்க வந்து என்ன நினைச்சோம், அவராவது 4 பேர்கிட்ட பேசி ஏதாவது வேலைக்கு பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தா, அவரு போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு எங்களை கூப்பிட்டுக்கிறாரு. தம்பி, பதவியில இருக்கவனே ஒண்ணும் பண்ணல, அந்த ஆளுதான் பண்ண போறாராக்கும். தம்பி என்ன தம்பி, எவ்வளவு நாங்க தான் நம்புறோம்ல. என்ன எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இருங்க, நீங்க கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்கணும். தம்பி, அவருக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க தம்பி. ஃபேன்ஸா? அவங்க ஃபேன்ஸ் மூலமா ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு நாங்க பார்த்து போனோம். ஃபேன்ஸ்க்கு எல்லாம் ஓட் ஐடி கூட இல்லையா? அதான் தம்பி, போன பிறகுதான் தெரியுது ஏன்டா போனோம்னு ஆயிடுச்சு தம்பி. பாவம், தண்ணி கூட குடுக்கலப்பா. சும்மா உட்கார வச்சு பேசி வீடியோ எடுத்துட்டு அனுப்பிட்டாங்க தம்பி. பணம் ஏதாவது கொடுத்தாங்களா? நீ தண்ணியே குடுக்கல, இதுல பணம் என்னத்த கொடுப்பாங்க? போ தம்பி, நேரம் தான் கெட்டுச்சு, பொழப்பு தான் கெட்டுச்சு. போராட்டத்துல உட்கார்ந்து இருந்தாலும் 4 பேர் பாத்துருப்பாங்க, கேட்டிருப்பாங்க தம்பி. இத முதல்ல எடுத்து போடுங்க. அந்த ஆளுக்கு எதுவுமே வரமாட்டேங்குதுன்னு சொல்லுங்க தம்பி. உங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ண போறீங்க? அடுத்து எப்பவும் வேற யாராவது கூப்பிட்டா போயிடுவீங்களா? போய் பாப்பீங்களா? அதெல்லாம் இல்ல தம்பி, இந்த இடத்த விட்டு இனிமே நாங்க நகர மாட்டோம். இங்கேதான் உட்கார போறோம். எங்க கோரிக்கை பணி நிரந்தரம் ஆகணும். அது வரைக்கும் இங்க தம்பி உட்கார போறோம். சரி, ஓகே, அவ்வளவுதான், அதான் ஃபைனல். கிளம்பு தம்பி, சரி, கிளம்பு.